சேலம் வந்தாச்சு. சேலம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்டூர் டேமில் தான் நிற்கிறோம். மேட்டூர் டேமில் தண்ணி எப்படி விழுதுன்னு பாருங்களேன். இந்த இடத்துக்கு வரும்போது 2-3 விஷயம் வந்து மைண்டில் நல்லா வருது. ஏன்னா இதில் காற்று வந்து நல்லா ஃபேஸில் அடிக்குது. அதுக்கப்புறம் வந்து பறவைகள்லாம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து கொத்துறதுக்கு அப்படியே, அதான் மீன் துள்ளும் பார்த்தீங்களா, அந்த மீன் துள்ளுறத கொத்துறதுக்கு பறவைகள்லாம் துள்ளுது. இந்த இடத்துல வரும்போது ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதாவது புது இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபீல் வந்து இதில் கிடைக்கிது. ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக இங்கே வந்தோம். சேலம் எடுக்கும்போது அந்த ட்ரிப்பை வரும்போது இந்த மாதிரி இடத்த நம்ம சுற்றி பார்த்துக்கணுங்க. அந்த இடத்தையும் அப்படி நம்ம சுற்றி பார்த்துக்கணும். இங்கெல்லாம் சாப்பாடு எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். தண்ணி எப்படி ஓடுது பாருங்கள். இந்த ஃபீல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி டே வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வந்து நம்ம சேலத்தில் வந்து தறிக்கட்டுற பஞ்சுகளிப்பட்டின்னு ஒரு கிராமத்துக்கு தறிக்கட்டுற இடத்துக்கு தான் போகிறோம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல உள்ள டூரிஸ்ட் பிளேஸு, அதுக்கப்புறம் ஒரு சாப்பிட்ற இடம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணுங்க. எந்த இடத்துல சாப்பாடு ரேட்டு கம்மியாக இருக்கும், எந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, அது எப்படி போகணும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எல்லாமே அந்த டைமில் நம்ம வந்து ஒரு அனுபவமாக இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னோட சேனலை வந்து ஒரு ஃபாலோ பண்ணிக்கணும்.